செல்லியம்மத்தாயி முகத்தை காட்டி முன்னார பாடுகின்றோம் தமிழ்த்திருப்பாட்டி வந்துடுவாளியே ஒரு வரம் தருவாளியே வந்துடுவாளியே ஒரு வரம் தருவாள் மாறி ஒரு வரம் தருவாள் தாயி ஒரு வரம் தருவாள் மாறி தினமும் ஓடி வந்து நாம் இருவரும் இந்த அம்மன் ஆலயத்தை சுத்தம் செய்து தீபத்தும் ஆராதனை செய்து வருகின்றோம். இந்த தினத்தில் யாராவது வருகிறார்கள் என்று பார்ப்போம். கோவிலில் உள்ள அருகாமையிலே வந்துவிட்டோம். பூசாரியை நான் கேட்கிறேன். ஒருவரமாக அப்படியா குறிக்கிறேன். தாசத்தை ஆண்களிடம் மட்டுமே பரிமாற வேண்டும். பெண்களிடத்தில் சென்றால் மோசமாகிவிடும். ஆமா, நீங்கள் யார்? இதுவரை உங்களை இந்த கானகத்தில் பார்த்ததே இல்லை. நாங்கள் யார், எதற்காக இங்கு ஓடி வந்திருக்கிறோம் என்று கேட்கின்றீர்கள்? ஐயா, நாங்களோ பக்கத்து கிராமத்தை சார்ந்தவர்கள். நாங்கள் இருவரும் இத்தனை நாட்களாக காதலர்களாக இருந்து கொண்டு வருகிறோம். அப்படி எந்த போதும் இந்த அம்மனாலயம் ஓடி வந்து திருமணம் செய்து கொள்ளலாம் என்று பார்த்தால், ஒரு அம்மனாலயம் இருந்தால் அது ஊர் நடுவிலே இருந்து அதற்கு கோவில் கட்டி கும்பாபிஷேகம் செய்து தீப தூப ஆராதனை செய்வது வழக்கம். ஆனால் இந்த அம்மன் யார், எதற்காக இந்த ஏரி கோடியில் அமர்ந்திருக்கிறது என்று தெரியவில்லை. இருவரும் காதலர்கள். இந்த அம்மனின் வரலாறு பற்றி இந்த அம்மனின் பெயர் தான் செல்லி அம்மன். எதற்காக ஓடி வந்தார்கள் தெரியுமா? ஒரு நேரத்திலே கைலாயத்திலே சிவனுக்கும் பார்வதிக்கும் சண்டை வந்தது. சிவம் பெரியதா சக்தி பெரியதா என்று இருவருக்கும் வாக்குவாதம் வந்தது. இருவருக்கும் வாக்குவாதம் வந்ததில் சிவனானவர் என்ன செய்தார், சக்தியானவர் என்ன சொன்னார் தெரியுமா? சுவாமி, நீங்கள் பெரியதா நான் பெரியதா என்றால் நான் பாடக்கூடிய பாடலுக்கு சுதி தவறாமல் கதி தவறாமல் நீங்கள் நடனம் புரிந்தீர்களானால் அப்பொழுது ஒப்புக்கொள்கின்றேன், நீங்கள் தான் உயர்ந்தவர் என்று. அப்படி இருக்க சக்தியானவர் பாடலை பாட துவங்கினார். அப்போது சிவனானவர் நடனமாடினார். நடனமாடி இருப்பதை கண்ட சக்தியானவர் அப்போது என்ன செய்தார்? சுவாமி ஜெயித்து விடாத போது என்று தெரிகின்றது. ஆகையால் சக்தி சூட்சுமத்தை செய்தார். சுவாமி ஜெயித்து விட்டால் நாம் அவருக்கு அடிமையாக வேண்டும் என்று அப்போது அவரிடத்தில் சண்டை போட்டுக் கொண்டு கோபித்துக் கொண்டு ஓடி வந்தார். அப்படி அவர் ஓடி வருகின்ற பாதையிலே 7 இடங்களில் 7 முத்தானது அவிழ்ந்து விழுந்தது. அந்த ஒவ்வொரு பாதை கொலைசில் இருக்கின்ற முத்து உண்மைதான். அப்படி ஒவ்வொரு முத்து விழுந்த இடத்திலும் ஒவ்வொரு சேஸ்திரம் உருவானது. அப்படி இருக்க 7வது முத்து கலந்து விழுந்த இடம் இந்த இடம். ஆகையால் இந்த அம்மன் இங்கே அவதாரம் கொண்டிருக்கின்றார். அது மட்டும் கிடையாது. அதே பார்வதா, எப்போது கணவனின் வெற்றியை ஒப்புக்கொள்ளாமல் நீ இவ்வளவு தூரம் ஓடி வந்தாயோ, அப்படி இருக்கும்போது இந்த பாமர மக்களிடத்தில் நீ என்றாவது ஒரு நாள் இன்னல் துன்பங்களை அனுபவித்து ஒரு நேரத்தில் என்னுடைய இடபாகத்தை வந்து அடைவாய் என்று சிவன் கொடுத்த சாபத்தால் இந்த அம்மன் இங்கே அமர்ந்திருக்கிறார். தன்னுடைய கணவன் கொடுத்த சாபத்தால் இந்த அம்மன் இங்கே அமர்ந்திருக்கிறார். ஐயா, அப்படி என்றால் இந்த அம்மனின் வரலாறு கூற போனால் மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கின்றது. இந்த அம்மனின் வரலாறு மென்மேலும் தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் முன்பரமாக